ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனாவின் அதிகாரப்பூர்வ பிரதமர் இல்லத்தில் போராட்டக்காரர்கள் சூறையாடினர். அதிகாரங்கள் சாயும் போது போராட்டக்காரர்களின் வெற்றி கொண்டாட்டம் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்னொரு சாட்சியாய் அமைந்துள்ளது இந்த காட்சி. நாடு முழுவதும் வெடித்த போராட்டத்திற்கு அஞ்சி பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பிவிட பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் போராட்டக்காரர்கள் சாறை சாறையாய் புகுந்தனர். அதோடு அங்கிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு தீ வைத்து தங்களுடைய கோபத்தை தணித்துக் கொண்டனர். அந்நாட்டை கட்டமைத்த வங்கதேச தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஷேக் முஜ்பூர் ரஹ்மானின் பெயரில் செயல்படக்கூடிய அருங்காட்சியகமும் தீக்கு தப்பவில்லை. பீரோ, கட்டில், மெத்தை, நாற்காலியில் என்று இந்த போராட்டக்காரர்கள் எடுத்து செல்பவை அனைத்துமே நேற்று வரை பிரதமர் ஷேக் ஹசீனா பயன்படுத்திக் கொண்டிருந்தவைதான். பிரதமருக்கு தயாராக இருந்த சிக்கன் பிரியாணியை போராட்டக்காரர்கள் காலி செய்தனர். பிரதமரின் வீட்டில் கிடைத்தவரை லாபம் என்று உள்ளே நுழைந்தவர்கள் அனைவரும் எதையாவது தூக்கி கொண்டு சென்றனர். அங்கு வளர்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, முயல், வாத்து, சமைக்க வைத்திருந்த மீன் என்று எதுவும் தப்பவில்லை. படுக்கை, தலையணை மட்டுமல்ல, உள்ளாடைகளையும் கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கொண்ட ஒரு போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தின் அடையாளமாக இதை வைத்துக் கொள்வேன் என்றார். அங்கு பிரதமர் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஏரியில் குளித்தும் போராட்டக்காரர்கள் மகிழ்ந்தனர். பிரதமரின் வீட்டைப் போலவே நாடாளுமன்றமும் சூறையாடப்பட்டது. அங்கு புகுந்த போராட்டக்காரர்கள் எம்பிக்கள் அமரக்கூடிய இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு புகைப்பிடித்தனர். டாக்காவில் இருந்த ஷேக் முஜ்பூர் ரஹ்மானின் சிலையும் போராட்டக்காரர்களால் உடைக்கப்பட்டது. அதிகம் கவனம் பெறாத துறைகளுக்கு புதிய திட்டங்களை உருவாக்கி தருமாறு மாநில திட்டக்குழுவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு முக்கிய வழிகாட்டிகளாக மாநில திட்டக்குழு உறுப்பினர்கள் உள்ளனர் என்று பாராட்டினார். மாநில திட்டக்குழுவின் அறிக்கை அரசின் செயல்பாட்டிற்கு வழங்கப்படும் மதிப்பெண் என்று முதலமைச்சர் கூறினார். அதிகம் கவனம் பெறாத துறைகளுக்கு புதிய திட்டங்களை உருவாக்கி தருமாறு மாநில திட்டக்குழுவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கவனம் பெறாத துறைகளில் கவனம் செலுத்தி புதிய திட்டங்களை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் எந்த அளவுக்கு சிறப்பானவை என்பதை உங்கள் அறிக்கைகள் சொல்கிறது. அதனை இன்னும் சிறப்பானதாக நடத்துவதற்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். மேலும் ஆலோசனை சொல்வதோடு உங்கள் கடமை முடிந்து விடவில்லை. நீங்கள் வழங்கிய ஆலோசனைகள் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணியுங்கள். பொருளாதாரம் மட்டுமின்றி சமூக ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வு இல்லாத வகையில் திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் ஆலோசனை வழங்குவது மட்டுமின்றி திட்டங்களை செயல்படுத்துவதை கண்காணித்து அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டுமாறும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திராவிட மாடல் ஆட்சியை விளக்கும் வகையில் சென்னையில் கருத்தரங்கு நடத்துமாறும் மாநில திட்டக்குழுவிற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் ராணுவ தளபதியை சந்திக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.
பங்களாதேஷின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்நாட்டின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்கள் ராணுவ தளபதியை சந்திக்கவிருக்கிறார்கள். ராணுவ ஆட்சி அங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் போராட்டக்காரர்கள் ராணுவ தளபதியை சந்திக்கவிருக்கிறார்கள். பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டின் ராணுவம் அறிவித்திருக்கிறது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களை சந்திக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமாவை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டின் ராணுவம் அறிவித்திருக்கிறது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களை ராணுவ தளபதி சந்திக்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கும் நிலையில் அவர் விரைவில் இங்கிலாந்தில் சென்றடையவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கிடைத்தவுடன் அவர் இந்தியாவிலிருந்து புறப்படுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களை ராணுவ தளபதி சந்திக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசை அமைக்க மாணவர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் வங்கதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்கள் ராணுவ தளபதியை சந்திக்கவிருக்கிறார்கள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் தொடர்ந்து அசத்தி வரும் நிலையில் தற்போது ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். லாவண்யா, பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் 87.58 மீட்டர் தூரம் எறிந்து தங்க பதக்கத்தை வென்றிருந்தார். தற்பொழுது முதல் வாய்ப்பிலேயே 89 மீட்டர் தூரம் எறிந்து இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். இந்த ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் 84 மீட்டருக்கு மேல் எறிந்தாலே இறுதிப் போட்டி உறுதியாகவிடும். அந்த வகையில் மொத்தம் ஒவ்வொரு வீரருக்குமே 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். முதல் வாய்ப்பிலேயே 89 மீட்டருக்கு மேல் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிந்து இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். இந்த ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் 2 இந்திய வீரர்கள் பங்கேற்றிருந்தனர். முதல் வாய்ப்பில் நீரஜ் சோப்ரா கிட்டத்தட்ட 89.34 மீட்டர் தூரம் எறிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். டோக்கியோ ஒலிம்பிக் தொடர், அதனைத் தொடர்ந்து பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் என அடுத்தடுத்த 2 ஒலிம்பிக் தொடர்களின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர். ஏற்கனவே தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருந்தார். தடகளத்தில் 2வது தங்கப்பதக்கத்தை கைப்பற்றுவதற்காக தற்பொழுது நீரஜ் சோப்ரா இறுதி யுத்தத்தில் களமிறங்க தயாராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.